ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரசப்பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ரசப்பொடி ரெடி பண்ணியிருக்கேன். புளி தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்தாலே ரொம்ப ரசம் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ரசப்பொடி வச்சுட்டு வெண்டைக்காய் சேர்த்து காரக்குழம்பு கூட ரெடி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரசத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம், காரக்குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டிலில் சேர்த்துருக்கேன். அப்படியே மூடி வைங்க. 10-12 நாளுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 4 டீஸ்பூன் துவரம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். இங்கே பாருங்கள், மிளகு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகம் 3 டீஸ்பூன். இதுவும் கொஞ்சம் லைட்டாகும். 1 நிமிஷம் வறுத்தா போதும். அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தனியா 2 கப்பு. இது பொன்னிறமாக வறுத்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்து வச்சு ரொம்ப தீச்சிடக்கூடாது, சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். இதுவும் பாத்திரத்தில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், கடுகு 1 டீஸ்பூன். சீக்கிரம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டு இதுவும் அதை தட்டிலே மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு பெருங்காய கட்டி பெரிய துண்டா. இங்கே பாருங்கள், ஒரு 8-9 மிளகாய், காஞ்ச மிளகாய் பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பெருங்காய கட்டி. இந்த மிளகாய் மட்டும் ஜாரில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஜாரில் சேர்த்துட்டேன். ஆறுனதுக்கப்புறம் சேருங்க. இங்கே பாருங்கள், 3 கொத்து கருவேப்பிலை. இது நல்லா வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், வதக்கி வச்சு இந்த சூட்லேயே இருக்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு. ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடுவோம். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வறுத்து ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாமே சேர்த்துருங்க. பெருங்காய கட்டியும் சேருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்து வச்சு கருவேப்பிலை கல் உப்பும் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன். இதை நல்லா கொரப்பாக, ரொம்ப நைஸாக அரைக்காமல் பொடிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நல்ல மணமாக இருக்குது. பெருங்காயம் நிறையா போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. மிளகு அதிகமாகவும் காஞ்ச மிளகாய் கம்மியாகவும் சேருங்க. ரசப்பொடி அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு ஜாரில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்கும், மிக்சியில் அரைச்சதால். ஆற வச்சுட்டு நம்ம ஜாரில் எடுத்து வச்சுக்கிட்டால் ஒரு வாரத்துக்கு 10 நாள் 12 நாள் சூப்பராக ரசம் வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, சீரகம், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. ரசம் தனியாக கொதிக்குது, அதில் அப்படியே சேர்த்துடலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி தண்ணி கரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், 2 தக்காளி, ஒரு 7 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். பெரிய சைஸு பூண்டு தான். இது பாருங்கள், உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இங்கே பாருங்கள், ஒரு துண்டு வெல்லம். பொடி சேர்த்தோடனே நல்லா வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம
தாளிச்சதை அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை. சூப்பரான ரசம் ரெடி. இந்த பாருங்கள், நல்லா சூடான சாதத்தில் ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். பாருங்கள், சூப்பரான ரசப்பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.